Hello students. So நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமில நீங்க COA கோர்ஸ் இணைஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. பல வருடங்களா நிறைய பேட்சஸ் அனுப்பியிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க. ஸோ நீங்க வீட்டில் இருந்தபடியே COA படிக்கணும் அப்படின்னா தாராளமா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டீட்டெயில் அனுப்புறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே எக்ஸாம் நீங்க எழுதுற வரைக்கும் எல்லாமே எங்களுடைய பொறுப்பு தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ COA-ஓட தியரி எக்ஸாம் எப்படி நடக்கும், அதாவது இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தியரி எக்ஸாம் எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தீங்க, தியரி எக்ஸாம்லாம் எந்த மாதிரி இருக்கும் சார், எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இனிமேல் ரிட்டன் ஃபார்மெட்டில் ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மெட்டில் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணதான்ப்பா, எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இனிமேல் தியரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாமே எக்ஸாம் அட்டன் பண்ணுறது எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் பண்ண போகிறோம். அதில் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, டைப் ஆஃப் த கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டினோட டைப் எந்த மாதிரி இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டோட்டல் மார்க் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மல்டிபிள் சாய்ஸ், நம்ம சூஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேங்களா? சிம்பிள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். அப்போ நம்ம சூஸ் இருக்கும், எது கரெக்ட் ஆன்சர் நம்ம அதை சூஸ் பண்ணி எழுதணும். அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு அப்படிங்கும்போது அதில் நம்ம சரியான ஆன்சரை வந்து டிக் பண்ணணும். ஸோ அதை நாங்கள் ஜஸ்ட் நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி அதில் டிக் பண்ண முடிஞ்சுது, செலக்ட் பண்ண முடிஞ்சது, அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங். சரிங்களா? அது அடுத்து இருக்கக்கூடியதும் மல்டிபிள் சாய்ஸ் தான். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சிம்பிள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு டோட்டல் கொஸ்டின் 10 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், டோட்டல் 10 மார்க். சரிங்களா? அதுக்கப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் வரும். சரிங்களா? கூற்று அந்த மாதிரி வருவாங்க. சரிங்களா? அதை நம்ம படித்து பார்த்துட்டு எந்த இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க், மொத்தம் 10 கொஸ்டின் கொடுப்பாங்க, டோட்டல் 20 மார்க். சரிங்களா? அதுக்கப்புறம் மேட்ச் 10 மார்க், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 10 மார்க். சிம்பிள், இவ்வளோதான். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு பாஸ் மார்க் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சரிங்களா? எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். எபோவ் 20 மேக்ஸிமம் கிராஸ் பண்ணிங்கனாலே சரிங்களா, அங்கே பாருங்கள், அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் மார்க்ஸ் டு பாஸ் 20 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் தான். சரி, ஓகே. அப்போ நீங்கள் தியரி எல்லாமே படிச்சுட்டு அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அங்கே கம்ப்யூட்டரில் இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் ஜஸ்ட் ஆன்சரை செலக்ட் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? சரி சார், எவாலுவேஷன், பேப்பர் வேல்யூஷன்லாம் எந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னா, இது வந்து இனிமேல் மேனுவலாக இருக்காதுப்பா. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதே சிஸ்டத்தில் தான் அட்டன் பண்ணுறீங்க. அப்போ வேல்யூஷனும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணி வந்துடும். சரிங்களா? ஸோ மேனுவலாக பண்ணக்கூடிய வேலை இனிமேல் கிடையாது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பண்ணி வரதுனால அங்கே மினிமம் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடும். நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாஸ். ஈஸி தான், பயப்படாதீங்க, மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். COA ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. TNPSC படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது மற்ற நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து COA இப்போ கேட்குறாங்க. ஸோ அங்கே கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னா COA எக்ஸாம் நம்ம முடிச்சிருந்தோம்னா இந்த சர்டிஃபிகேட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ. சரிங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம COA சர்டிஃபிகேட் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அது போக TNPSC குரூப் 4 அண்ட் குரூப் 2லாம் நிறைய இடத்துல கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது நம்ம ப்ரொபேஷன் பீரியட் 1 இயருக்கு அப்புறம் நம்ம முடிச்சு சப்மிட் பண்ணால் போதும் இல்லை சார், அதெல்லாம் பழசுப்பா. ஸோ அதையே நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் COA எந்த அளவுக்கு கேட்குறாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறத கேட்கறதோடு விடாமல் நோட்டிஃபிகேஷன் சமீபத்தில் வந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் COA-உடைய வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது, அது எந்தெந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணுங்கள், பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் இணைச்சு படிக்கணும் அப்படின்னாலும் வீட்டில் இருந்தபடி நீங்கள் COA படிச்சுக்க முடியும். எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் வரோம். இதனால் வரைக்கும் ஏகப்பட்ட பேட்சஸ் அனுப்பியிருக்கோம். சில ஆயிரம் மாணவர்கள் நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் தமிழ்நாடு முழுக்க படித்து நல்லபடியாக சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கிங்க, சரியான முறையில் எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். இது கவர்மெண்ட் கோர்ஸ். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி.